கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கர்த்தருக்குள் மிகவும் பிரியமான என் அன்பு சகோதர சகோதரிகளே, நம்மை உண்டாக்கினவரும் நம்மை உருவாக்கினவரும் நம்மை போஷித்து நம்மை ரட்சித்து ஆசீர்வதித்து வழி நடத்தி வருகிற நம் கர்த்தரும் ரட்சகரமாக இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களை யாவரையும் நான் அன்போடு வாழ்த்துகிறேன். என் அன்பு தேவ பிள்ளைகளே, தேவனால் வரும் செழிப்பு என்கிற தலைப்பில் நம்ம ஆண்டுடைய வார்த்தையை சென்ற வாரத்தில் நம்ம தியானித்தோம். இதற்கு ஆதாரமாய் கர்த்தர் கொடுத்த தேவனுடைய வார்த்தை அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 14ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம் இப்படியாக சொல்லுகிறது. அவர் நன்மை செய்து வந்து, கர்த்தர் நன்மை செய்து வந்து வானத்திலிருந்து மலைகளையும் செழிப்புள்ள காலங்களையும் நமக்கு தந்து ஆகாரத்தினாலும் நன்மையினாலும் நம்மை திருப்தி ஆக்குகிறார் என்கிற வார்த்தையை நம்ம ஆதாரமாக வைத்து எகிப்து தேசத்தில் ஏற்பட்ட பஞ்சத்தில் அந்த பஞ்சத்தை முடிவுக்கு கொண்டு வருவதற்கு கர்த்தர் என்ன செய்தார்னு சொன்னால் செழிப்பை கொடுக்கக்கூடிய யோசேப்பை ஆண்டவர் முன்குறித்து அந்த தேசத்துக்கு கொண்டு சென்றிருந்தார் என்று சொல்லிக்கொண்டும், தாவீதுனுடைய வாழ்க்கையில் பலவிதமான சூழ்நிலைகள் மத்தியில் கர்த்தர் அவனை எப்படி ஆசீர்வதித்தார் என்று சொல்லிக்கொண்டும், யாக்கோபு எப்படி ஆசீர்வதிக்கப்பட்டான் என்று சொல்லிக்கொண்டும் ஒரு முன்னுரையை நம்ம என்ன செய்தோம்னு சொன்னால் சென்ற வாரத்தில் நம்ம தியானித்தோம். கர்த்தருடைய நாமத்தினால உங்களுக்கு நம்ம பிரயோஜனமாக இருந்திருக்கும் என்று நான் ஆண்டவருக்குள்ளால விசுவாசிக்கிறேன். அந்த தேவ செய்தியின் தொடர்ச்சி இந்த நாளில் எப்படி நாம் இருக்கும் பொழுது ஆண்டுடைய சமூகத்திலிருந்து செழிப்பை பெற்றுக்கொள்ள முடியும், அதாவது யார் செழித்திருப்பார்கள் என்று சொல்லிக்கொண்டு இன்றைக்கு நாம் தியானிக்க போகிறோம். முதலாவதாக, கர்த்தரை நம்புகிறவர்கள் செழித்திருப்பார்கள். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை நம்ம நம்பி ஆண்டவர் நமக்கு கொடுத்திருக்கக்கூடிய பாதையை நம்முடைய வாழ்க்கையில் கை கொள்ளும் பொழுது அவர்கள் செழித்திருப்பார்கள். இதற்கு ஆதாரமாய் நான் தெரிந்து கொண்ட கர்த்தருடைய வார்த்தை நீதிமொழிகள் 28ஆம் அதிகாரம் 25ஆம் வசனம் இப்படியே சொல்லுகிறது. பெருநெஞ்சன் வழக்கை கொழுவுகிறான், கர்த்தரை நம்புகிறவனோ செழிப்பான் என்று சொல்லிக்கொண்டு. அப்போ உலக பிரகாரமாக இருக்கக்கூடியவன், அதாவது பெருநெஞ்சன், தன்னுடைய இருதயத்தில் இருமாப்பாய் தன்னுடைய இருதயத்தில் தேவனை ஏற்றுக்கொள்ளாமல் தன்னுடைய மனம் போன போக்கில் நடக்கக்கூடிய ஒரு மனிதனுக்கு அல்ல, கர்த்தரை நம்புகிற மனிதன் செழித்திருப்பான். நம்ம இதை அநேகருடைய வாழ்க்கையிலிருந்து நம்ம என்ன செய்யலாம் என்று சொன்னால் நம்ம அறிந்து கொள்ள முடிகிறது. இன்றைக்கி நம்முடைய நம்பிக்கை யார் மேல் இருக்கிறது? கர்த்தரை நம்பும் பொழுது நம்ம செழித்திருக்க முடியும். ஒரு சிலவங்க என்ன செய்வாங்கன்னு சொன்னால் அவங்களுடைய சரீர பிரகாரமாக இருக்கக்கூடிய பலத்தில் நம்பிக்கை வைப்பாங்க. ஒரு சிலவங்க தங்க செய்யக்கூடிய வேலையில் நம்பிக்கை வைப்பாங்க. ஒரு சிலவங்க தங்களிடத்தில் இருக்கக்கூடிய திறமையில், அதாவது அவங்களுக்கு எல்லா திறமைகளும் இருக்குது, அதனால் நான் ஆசீர்வதிக்கப்படுவேன் நம்பிக்கை வைப்பாங்க. ஒரு சிலவங்க தங்களுக்கு இருக்கக்கூடிய பிள்ளைகள் மேலே நம்பிக்கை வைப்பாங்க. ஒரு சிலவங்க தங்களுடைய தொழில் மேலே நம்பிக்கை வைப்பாங்க. ஒரு சிலவங்க தங்களுடைய உறவினர்கள் மேலே நம்பிக்கை வைப்பாங்க. என் அன்பு கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த நம்பிக்கைகள் எல்லாம் எப்படி இருக்க வேண்டும் என்று சொன்னால் இதெல்லாம் மாம்சீக பிரகாரமாக நம்ம வைக்கக்கூடிய நம்பிக்கை. ஒரு மனிதன் ஆண்டவருடைய சமூகத்தில் ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொன்னால், அவன் செழித்திருக்க வேண்டும் என்று சொன்னால் அவன் யாரை நம்ப வேண்டும் என்று சொன்னால் கர்த்தரை நம்ப வேண்டும். அதனால தான் அந்த சாலமோன் ஞானி நீதிமொழிகளில் சொல்லக்கூடிய வேளையில் சொல்கிறாரு, கர்த்தரை நம்புகிறவனோ செழித்திருப்பான் என்று சொல்லிக்கொண்டு. இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையை நம்ம ஒவ்வொருவரும் இன்றைக்கி கொஞ்சம் நம்ம யோசித்து பார்ப்போம். இன்றைக்கி உங்கள் நம்பிக்கை யார் மேலே இருக்குது? ஒவ்வொரு நாளும் அனுதினமும் நம்ம ஆண்டவருடைய சமூகத்தில் ஜெபிக்கக்கூடிய வேளையில் நம்ம உலக பிரகாரமான காரியங்களுக்கு நம்ம அடிமைப்படாமல் நம்ம எப்படி இருக்க வேண்டும் என்று சொன்னால் கர்த்தர் மேலே நம்பிக்கை வைக்கக்கூடிய ஒரு மனப்பக்குவத்துக்கு நேராக நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கை இருக்கும் என்று சொன்னால் மட்டும்தான் ஆண்டவர் நமக்கு என்ன செய்வார் என்று சொன்னால் செழிப்பை தருவதற்கு கர்த்தர் வல்லமை உள்ள தேவனாக இருக்கிறார். சங்கீதக்காரனாகிய தாவீதினுடைய அனுபவம் அதுதான். அதனால தான் நம்ம போன வாரத்தில் நம்ம தியானித்தோம், மனுஷனை எங்கள் தலையின் மேல் ஏறி போக பண்ணினீர், ஆனாலும் கர்த்தர் என்னை செழிப்பான இடத்துல கொண்டு வந்து விட்டீர் என்று சொல்லிக்கொண்டு எத்தனையோ விதமான பாடு, எத்தனையோ விதமான போராட்டம், எத்தனையோ விதமான உபத்திரவம், எத்தனையோ விதமான நெருக்கம், ஆனாலும் அவனுடைய வாழ்க்கையில் ஆண்டவர் செழிப்பை கொடுத்தார். தன்னுடைய அனுபவத்தை சொல்லும் பொழுது சொல்கிறான். சங்கீதங்களின் புஸ்தகம் 7ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் இப்படியே சொல்லுகிறது. என் தேவனாகிய கர்த்தாவே உம்மை நம்பி இருக்கிறேன். தாவீதினுடைய அனுபவத்தை பாருங்க. என் தேவனாகிய கர்த்தாவே உம்மை நம்பி இருப்பேன். அதாவது நான் ஆடு மேய்த்த டைம்லேயே உண்மை தான் நம்பி இருந்தேன். நான் உலக பிரகாரமாக சவுலினால் சுரத்தப்படக்கூடிய வேலையில் உண்மை தான் நம்பியிருந்தேன். சவுலுடைய ராஜாங்கத்தில் நான் வேலை செய்யக்கூடிய வேலையில் உண்மை தான் நம்பியிருந்தேன். இஸ்ரவேல் தேசத்தின் அதிபதியாக ராஜாவாக நான் உயர்த்தப்பட்ட பொழுது உண்மை தான் நம்பியிருப்பேன். என்னுடைய மரணபரியம் தான் நான் உண்மையே நம்பியிருப்பேன். இன்றைக்கி ஆண்டவருடைய பிள்ளைகள் இந்த நம்பிக்கையில் தான் இருக்கணுங்க. இன்றைக்கி அநேக கர்த்தருடைய பிள்ளைகள் என்ன செய்கிறார்கள் என்று சொன்னால் உலக பிரகாரமான அநேக காரியங்களை தங்களுடைய வாழ்க்கையில் வைத்து உலக பிரகாரமான நம்பிக்கையினால் இவர்கள் என்ன செய்யப்படுகிறார்கள் சொன்னால் அடிமைப்படுகிறது நிமித்தமாக இன்றைக்கு கர்த்தர் கொடுக்க வேண்டிய ஆசீர்வாதங்கள் அநேகருடைய வாழ்க்கையில் என்ன செய்கிறது என்று சொன்னால் தடைபட்டு கொண்டிருக்கு. ஆகையால் கர்த்தருடைய பிள்ளைகள் ஒரு பொழுதும் உலக பிரகாரமான சூழ்நிலைகள் மேலோ உலக பிரகாரமாக இருக்கக்கூடிய சம்பவங்கள் மேலோ அல்லது தன்னிடத்தில் இருக்கக்கூடிய சுயத்தின் மேலோ தன்னிடத்தில் இருக்கக்கூடிய பணத்தின் மேலோ தன்னிடத்தில் இருக்கக்கூடிய வீட்டின் மேலோ அல்லது தனக்கு அறிமுகமானவர்கள் மேலோ மாம்சிக பிரகாரமான நம்பிக்கைகளை வைக்காமல் கர்த்தர் பேரில் நம்பிக்கையாக இருக்கும் பொழுது, கர்த்தரை சார்ந்து இருக்கும் பொழுது, கர்த்தருடைய பலத்தை
ஆத்மாவினால் வழிநடத்தப்படும் பொழுது தான் அவருடைய வாழ்க்கையில் என்ன கண்டுகொள்ள முடியும் என்று சொன்னால் செழிப்பை கண்டுகொள்ள முடியும். நம்ம இன்றைக்கி அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலைக்கு நேராக நம்ம இருக்கிறோமா? ஒரு சில வேளையில் நீங்கள் உலக பிரகாரமாக பார்த்தீங்கன்னா எல்லா மனுஷராலையும் நீங்கள் கைவிடப்பட்டிருக்கலாங்க. உலக பிரகாரமாக எனக்கு இவங்க ஹெல்ப் பண்ணுவாங்க, அல்லது எனக்கு இவங்க உதவி செய்வாங்க, எனக்கு இவங்க அதை செய்வாங்கன்னு சொல்லிட்டு நீங்கள் அநேக காரியங்கள் நீங்கள் நினச்சிட்டு இருந்திருக்கலாம். ஆனால் இவங்க எல்லாரும் உங்களை என்ன செய்திருப்பாங்கன்னு சொன்னால் ஒரு வகையிலையும் உதவி செய்திருக்க மாட்டாங்க. ஆனால் நீங்கள் ஆண்டவரை நீங்கள் நம்புனீங்கன்னா, கர்த்தரை நம்புகிறவர்கள் என்றைக்கும் அசையாமல் இருக்கக்கூடிய சீயோன் பர்வதத்தை போல அவர்கள் என்ன செய்வார்கள் என்று சொன்னால் நிலைத்திருப்பார்கள். அப்போ கர்த்தரை நம்பணும், அவரை நம்பணும். இந்த கர்த்தரை நம்ம எப்படி நம்ப முடியும்? இன்றைக்கி நீங்கள் காலை வேளையில் நீங்கள் ஜெபிக்கிறீங்கன்னு ஒவ்வொரு நாளும் நம்ம காலை வேளையில் எழும்பி தேவ சமூகத்தில் நம்முடைய தனிப்பட்ட ஜெபத்தில் நம்ம ஜெபிக்கக்கூடிய வேளையில் நாம் என்ன செய்ய வேண்டும் என்று சொன்னால், ஆண்டவர் நமக்கு கொடுக்கக்கூடிய வசனத்தை நம்பணும். அல்லது நம்ம ஒரு ஊழியக்காரங்கள்ட்ட நம்ம ஜெபிக்கக்கூடிய வேளையில் அந்த ஊழியக்காரன் மூலமாக தேவன் நமக்கு கொடுக்கக்கூடிய ஆலோசனையை நம்பணும். அல்லது நம்ம வேத புத்தகத்தை தியானிக்கக்கூடிய வேளையில் இன்றைக்கு ஒரு வசனத்தை கொண்டு ஆண்டவர் நம்ம இடத்துல பேசுவார் என்று சொன்னால் அந்த வார்த்தையில் இருக்கக்கூடிய ஜீவனை நம்பி கர்த்தர் எனக்கு இதை செய்வார்னு சொல்லிட்டு இதை நம்பணும். இந்த நம்பிக்கையில் நம்ம நிலைத்திருக்கும் பொழுது தான் ஆண்டவருடைய சமூகத்தில் நம்ம என்ன செய்ய முடியும் என்று சொன்னால் செழிப்பை பெற்றுக்கொள்ள முடியுமே தவிர, நம்ம உலக பிரகாரமாக உள்ள நம்பிக்கையில் நம்ம என்ன செய்ய முடியாதுன்னு சொன்னால் ஒரு பொழுது நம்ம செழிப்பை நம்முடைய வாழ்க்கையில் சுதந்திரிக்க முடியாது. ஆக இன்றைக்கு ஆண்டவரை நம்பணும். கர்த்தரை நம்புகிறவனோ செழித்திருப்பான். கர்த்தரை நம்பக்கூடிய ஒரு மனப்பக்குவத்துக்கு நேராக நம்முடைய இருதயம் இருக்கும் பொழுது, கர்த்தரை நம்பக்கூடிய ஒரு சூழ்நிலைக்கு நேராக நம்முடைய சிந்தனை இருக்கும் பொழுது, கர்த்தர் மேலே நம்ம பற்றுதலாக இருந்து நம்முடைய எண்ணம் அவரை சார்ந்து வாழக்கூடிய வேளையில் ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையை என்ன செய்வார்னு சொன்னால் மாற்றுவதற்கு கர்த்தர் வல்லமை உள்ள தேவனாக இருக்கிறார். அதில் என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளை, இன்றைக்கி நம்ம ஆண்டவரை நம்பி இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலைக்கு நேராக நம்ம வழிநடத்தப்பட வேண்டியது மிகவும் அவசியமாக இருக்கிறது. யோபுனுடைய வாழ்க்கையை குறித்து நம்ம எல்லாருக்குமே தெரியும். இந்த யோபுனுடைய வாழ்க்கையில் சரீர பிரகாரமாக அவனுடைய சரீரத்தில் பிரச்சனை இருக்குது, அவனுடைய வாழ்க்கையில் பிரச்சனை இருக்குது, அவனுடைய ஆவியில் பிரச்சனை இருக்குது, அவனுடைய ஆத்மாவில் பிரச்சனை இருக்குது. எப்படி பலவிதமான பாடுகளுக்கு நேராக யோபுனுடைய வாழ்க்கை இருக்கிறது. நடந்த சம்பவம் எல்லாருக்கும் தெரியும். சாத்தானால் அவன் சோதிக்கப்படக்கூடிய வேளையில் ஒரே நாளில் அவனுடைய பிள்ளைகள் எல்லாரும் மரித்து போய் விடுகிறார்கள். அவனுக்கு இருக்கக்கூடிய சொத்து, அவனுக்கு இருக்கக்கூடிய ஆடுகள், அவனுக்கு இருக்கக்கூடிய மாடுகள், ஏர் மாடுகள், ஒட்டகங்கள், கழுதைகள் எல்லாவற்றையும் அவன் இழந்து போய் விடுகிறான். கடைசியாக என்னன்னு சொன்னால், உச்சந்தலையிலிருந்து உள்ளங்கால் வரையிலும் இருக்கக்கூடிய சரீரத்தில் கொடிய பருக்களினால் அவன் வாதிக்கப்பட்டு ஓட்டை எடுத்து அவன் சுரண்டி அவன் ஆறுதல் இல்லாமல் அங்கலாய்ப்போடு இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலைக்கு நேராக என்ன செய்கிறான்னு சொன்னால் இந்த யோபு இருக்கிறான். அப்போ அந்த யோபுவுக்கு என்னன்னு சொன்னால் ஒரு நம்பிக்கை இருந்து, என்ன நம்பிக்கை இருந்துன்னு சொன்னால், என்ன பிரச்சனை வந்தாலும் கர்த்தர் என்ன செய்வார்? செழிப்பை தருவார், என்னை ஆசீர்வதிப்பார் என்கிற அந்த நம்பிக்கையில் அவன் இருந்தான். அவனுடைய மனைவி அவனுக்கு விரோதமாக பேசுகிறான். அவனுக்கு ஆலோசனை சொல்வதற்காக கடந்து வந்த நண்பர்கள், அவனுக்கு 3 நண்பர்கள் ஆலோசனை சொல்லும்படியாக கடந்து வந்தார்கள். அப்போ யோபுனுடைய பாடு, யோபுனுடைய சூழ்நிலை, யோபுவை பார்க்கக்கூடிய வேளையில் அவங்களுக்கு என்ன செய்ய முடியலைன்னு சொன்னால் எதுவுமே சொல்ல முடியலைங்க. அவ்வளவு மனவேதனையான ஒரு சூழ்நிலையில் யோபு இருக்கக்கூடிய வேளையில் ஆண்டவர் என்ன செய்தார்ன்னு சொன்னார், அந்த நண்பர்கள் எவ்வளவோ சொல்ல வேண்டிய ஆலோசனை கூட எல்லாம் அவங்க என்ன செய்யணும்னா அலட்டுண்டாக்கக்கூடிய வார்த்தைகளை பேசி யோபு மேலே குறை சொல்கிறாங்க. யோபு மனைவி யோபு மேலே குறை சொல்கிறாப்புல. இப்படி அநேக சூழ்நிலையில் இருக்கக்கூடிய வேளையில் அவன் சொன்னான், அவர் என்னை கொன்று போட்டாலும் நான் அவருக்கு முன்பதாக நான் ரூபகாரம் பண்ண மாட்டேன். அவர் என்னை கொன்று போட்டாலும் அதுதாங்க விசுவாசம், அதுதாங்க நம்பிக்கை. அந்த மாதிரிப்பட்ட ஒரு நம்பிக்கையில் நம்பி நம்ம அவரை இருக்கும் பொழுது தான் ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையில் பெரிய காரியங்களை செய்ய கர்த்தர் வல்லமை உள்ளவராக இருக்கிறார். வேத வசனம் சொல்லுகிறது, யோபுவின் சரித்திர புஸ்தகம் 42ஆம் அதிகாரம் 12-13 வசனங்களை நீங்கள் வாசித்து பார்த்தீங்கன்னு சொன்னால் தெரியும். வேதம் சொல்லுகிறது, கர்த்தர் யோபுவின் முன்னிலையை பார்க்கிலும் அவனுடைய பின்னிலையை கர்த்தர் ஆசீர்வதித்தார். அவனுக்கு ஏறக்குறைய 14,000 ஆடுகள், 6,000 ஒட்டகங்கள், 1000 ஏர்மாடுகள், 1000 கழுதைகள், 7 மகன்கள், 3 மகள்கள் என்று சொல்லிக்கொண்டு ஆண்டவர் அவனுக்கு இழந்து போன ஆசீர்வாதத்தை கர்த்தர் இரட்டத்தனையாய் கொடுத்து அவனை ஆசீர்வதித்து அவன் மீண்டுமாக பூரண ஆயுசுள்ளவனாய் 140 ஆண்டுகள் மீண்டுமாக அவன் இந்த உலகத்தில் வாழ்ந்து 3ஆம் 4ஆம் தலைமுறையினுடைய சந்ததிகளை பார்க்கும்படியாய் கர்த்தர் கிருபை செய்தார். இன்றைக்கி என் அன்பு தேவனுடைய பிள்ளையே, உனக்கு சூழ்நிலை எப்படி இருக்கும்னு சொல்லிட்டு எனக்கு தெரியாது. நம்முடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய பாடு, நம்முடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய நெருக்கம், நம்முடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய அடிமைத்தனங்கள் நம்மளை எந்த இடத்துல கொண்டு போய் நம்மளை வந்து சேர்க்கும்னு சொல்லிட்டு தெரியாது. ஆனால் சூழ்நிலையை முடிவுக்கு கொண்டு வரக்கூடிய கர்த்தரை நம்ம நம்பி இருக்கும் பொழுது ஆண்டவர் நமக்குள்ளால இருந்து அவர் நம்முடைய சூழ்நிலையை மாற்றுவார் என்கிற விசுவாசத்தில் நம்ம நிலைத்திருக்கும் பொழுதுதான் ஆண்டவர் என்ன செய்வார்னு சொன்னால் நம்முடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய மகிமையை கர்த்தர் நமக்கு கொடுத்து அவர் சாத்தாங்கையில் ஒரு நாள் நம்மளை என்ன செய்ய மாட்டாருங்க, ஒப்பு கொடுக்க மாட்டார், நம்மை அடிமைப்படுத்த மாட்டார். நம்ம அப்படிப்பட்ட ஒரு ஆவிக்குரிய வாழ்க்கைக்கு நேராக இருக்கக்கூடிய வேளையில் தான் கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில் என்ன செய்வார்னு சொன்னால் மாற்றத்தை கொடுக்க கர்த்தர் வல்லமை
உள்ள தேவனாக இருக்கிறார். என்னுடைய வாழ்க்கையில் இது போலப்பட்ட ஒரு சூழ்நிலைக்கு நேராக நான் கடந்து வந்தேன். நான் ஏறக்குறைய டெல்லியில் வசித்து கொண்டிருக்கக்கூடிய வேளையில் நல்ல ஒரு பிஸ்னஸ் செய்து நல்ல ஒவ்வொரு மாதமும் நல்ல சம்பாத்தியம், நல்ல ஒரு ஆடம்பரமான ஒரு வாழ்க்கை, நல்ல ஒரு ப்ரெஸ்டீஜியஸ் நேம், அந்த மாதிரிப்பட்ட அநேக காரியங்கள் என்னுடைய இருந்தது. ஆனால் ஒரு நாள் என்னுடைய வாழ்க்கையில் அநேக போராட்டங்கள், உபத்திரவங்கள், சஞ்சலங்கள், மனபாரங்கள் என்று சொல்லிக்கொண்டு 2007ஆம் ஆண்டு செப்டம்பர் மாதம் நான் மரித்து போக வேண்டிய ஒரு சூழ்நிலைகளுக்கு நேராக செய்வினையின் மூலமாக, மாந்திரிக கட்டுகள் மூலமாக அடிமைப்படுத்தப்பட்டு வாழ்க்கையே கசப்பாக இருந்தது. இனிமே அவ்வளோதான், நம்முடைய வாழ்க்கை முடிஞ்சு போகிறோம், இதுக்கு மேலே நம்முடைய வாழ்க்கையில் இனி மாற்றமே இருக்காது என்று சொல்லிக்கொண்டு எல்லாரும், என்னுடைய குடும்பத்தார், என்னுடைய உறவினர்கள் எல்லாருமே கலங்கி போயிருந்தாங்க. ஆனால் அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் கூட நான் என்ன செய்தேன்னு சொன்னால் கர்த்தரை நம்பி இருந்தேன். எப்படிப்பட்ட சூழ்நிலைன்னு சொன்னால், எந்த ஒரு மந்திரவாதி என்ன செய்தாலும் என்னிடத்தில் இருக்கக்கூடிய ஜீவனை எந்த மந்திரவாதினாலோ எந்த ஜோசியக்காரனாலோ எடுக்க முடியாது. என்னிடத்தில் இருக்கக்கூடிய ஜீவன் எங்கள் அப்பா இயேசு எனக்கு கொடுத்தது. அந்த ஜீவ சுவாசத்தை எடுக்கக்கூடிய அதிகாரம் இயேசுவுக்கு மட்டும்தான் உண்டு. ஆனால் அவரை தவிர யாரும் என்னுடைய ஜீவ சுவாசத்தை எடுக்க முடியாதுங்கிற அந்த வைராக்கியத்தில், அந்த நம்பிக்கையில், அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் நான் நிலைத்திருக்கக்கூடிய வேளையில் கர்த்தர் என்ன செய்தார் என்று சொன்னார், எந்த நாள் நான் செத்து போயிடுவேன்னு சொல்லிட்டு நினைத்திருந்தார்களோ அதே நாளில் கர்த்தர் என்ன செய்தார் என்று சொன்னால் எனக்கு ஒரு புதிய ஜீவனை கொடுத்து இன்றைக்கு அவருடைய ஊழியத்தை செய்யக்கூடிய ஒரு ஊழியக்காரனாய், ஒரு முழுநேர சுவிசேஷ ஊழியத்தை செய்யக்கூடிய ஒரு ஊழியக்காரனாய் கர்த்தர் உருவாக்கி இருக்கிறார். இழந்து போனது அநேகம் இருக்கலாம், எல்லாமே போச்சுது, பிஸ்னஸ் போச்சுது, சொத்து போச்சுது, சுகம் போச்சுது, எல்லாமே போச்சுது. ஆனால் எல்லாம் போனாலும் ஒன்று என் கூட இருக்குது, அதுதான் என்னை சிருஷ்டித்த என்னுடைய சிருஷ்டி கர்த்தர். அவர் மட்டும் இருந்துட்டாருன்னு சொன்னால் என்ன சூழ்நிலை இருந்தாலும் நம்ம ஜெயம் பெறுவது மட்டுமில்லாமல் இழந்து போன எல்லாவற்றையும் அவர் நமக்கு என்ன செய்வார்னு சொன்னால் ரெட்டிப்பாக கொடுத்து ஆண்டவர் நம்மை வழிநடத்துவதற்கு கர்த்தர் வல்லமை உள்ள தேவனாக இருக்கிறார். எப்படி யோபு தன்னுடைய வாழ்க்கையில் எல்லாவற்றையும் இழந்து போய் அவன் இரட்டத்தனையாய் பெற்றுக்கொண்டானோ, அதுபோல் இன்றைக்கு ஒரு சில வேளையில் நீங்கள் எல்லாவற்றையும் இழந்து போய் ஐயோ என்னுடைய வாழ்க்கை முடிஞ்சுது, என்னுடைய வாழ்க்கையில் இனி எதுவுமே கிடையாது, அவ்வளோதான், என்னுடைய வாழ்க்கையை நான் முடிக்கணும்னு சொல்லிட்டு நீங்கள் இருக்கிறீங்க. ஆனால் கர்த்தர் சொல்கிறாரு, உங்கள் வாழ்க்கை முடியலை, உங்கள் வாழ்க்கை இன்றைக்கு தான் துளிர் விடுகிறது. எந்தெந்த இடத்துல நீங்கள் முடிந்தது என்று நினைக்கிறீர்களோ அதே இடத்துல ஆண்டவர் உங்களை துளிர்விட செய்ய கர்த்தர் வல்லமை உள்ளவராயிருக்கிறார். புதிய வாழ்க்கைக்கு நேராக, புதிய வழிக்கு நேராக, புதிய சூழ்நிலைக்கு நேராக, புதிய ஆசீர்வாதத்துக்கு நேராக தேவன் நம்மை வழிநடத்துவதற்கு பரலோகத்தின் தகப்பன் கிருபை உள்ள தேவனாக இருக்கிறார். அப்போ நாம் என்ன செய்ய வேண்டும் என்று சொன்னால் கர்த்தரை உறுதியாய் பற்றி கொண்டு கர்த்தர் மேலே நம்பிக்கையாக இருக்கக்கூடிய வேளையில தான் ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையில் மாற்றத்தை செய்வார். இன்னைக்கு நீங்கள் அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலைக்கு நேராக இருந்தீங்கன்னு சொன்னால் கட்டாயம் உங்கள் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய வனாந்திரம், உங்களுக்கு விரோதமாக எதிரிட்டு வரக்கூடிய யோர்தான் போன்ற பெரிய சூழ்நிலைகள், அல்லது உங்களை அடிமைப்படுத்த நினைக்கிற மாம்சீக கிரியைகள், அல்லது உங்களை ஏதாவது ஒரு இடத்துல அமுக்கி எப்படியாயிலும் என்னுடைய வாழ்க்கையை முறியடிச்சிடணும்னு நினைச்சிட்டு சத்ருவானவன் என்ன செய்யறான்னு சொன்னா பல விதத்தில் போராடிட்டு இருக்கான். பார்த்தீங்களா? இந்த சூழ்நிலைகள் எல்லாவற்றையும் பரிசுத்த ஆவியானவர் என்ன செய்வார்னு சொன்னால் அவருடைய பலத்தை உங்கள் மேல வைத்து அந்த பலத்தினால் ஆண்டவர் உங்களுக்கு ஒரு புதிய பலனை தரும் பொழுது நீங்க என்ன செய்ய முடியும்னு சொன்னா தளிர்விடக்கூடியவங்களாக கர்த்தர் மாற்றுவார். அதனாலதான் நீதிமொழிகள் சாலமன் ஞானி சொல்றாரு, கர்த்தரை நம்புகிறவர்கள் நீங்க எந்த சூழ்நிலையிலேங்க உலக பிரகாரமா எந்த மனுஷனையும் நம்பாதுங்க, உலக பிரகாரமா எந்த சூழ்நிலையும் நம்பாதுங்க, உலக பிரகாரமா இருக்கக்கூடிய காரியங்கள் எதையுமே நம்பாதுங்க. ஒவ்வொரு நாளும் நீங்க ஆண்டவருடைய சமூகத்தில் உட்கார்ந்து நீங்க வேண்டுதல் செய்யும் பொழுது, நீங்கள் மன்றாடும் பொழுது கர்த்தர் உங்களுக்கு கொடுக்கக்கூடிய ஆலோசனைகளை கேட்டு ஆண்டவரை மட்டும் நம்புங்க. மாம்சீகமான மனுஷன் மாம்சீகமான காரியத்தை தான் சொல்லுவான். ஆனா கர்த்தர் என்ன செய்வார் என்று சொன்னால் சிருஷ்டித்தவர் நம்முடைய சூழ்நிலை என்ன, நாம் எப்படி இருக்கும் பொழுது நம்ம ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள முடியும், எப்படி நாம் அவருடைய அன்புக்குள்ளால வழிநடத்த முடியும் என்பதை அவர் நமக்கு தெளிவாய் காண்பிப்பார். அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலைக்கு நேராக நம்முடைய வாழ்க்கையை நம்ம ஒப்புக் கொடுக்கும் பொழுது தேவன் நமக்குள்ளால் இருக்கக்கூடிய தடைகளை, நமக்கு விரோதமாக எழும்புகிற எல்லா நுகத்தடிகளையும் முறியடித்து அவருடைய பிள்ளை என்கிற அதிகாரத்தை கொடுத்து அவருடைய பலத்தினால நம்மை வழிநடத்துவது மட்டுமல்லாமல் நமக்கு செழிப்பை அவர் கொடுப்பதற்கு கர்த்தர் வல்லமை உள்ள தேவனாயிருக்கிறார். ஆகிய அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, சூழ்நிலைகளை பற்றி நீங்கள் கவலைப்படாம ஆண்டவரே நீங்கள் நம்புனீங்கன்னு சொன்னால் கட்டாயம் நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பீர்கள் என்பதில் எந்த விதமான சந்தேகம் இல்லை. நீங்கள் மத்தேயு எழுதின சுவிசேஷம் 16ஆம் அதிகாரம் 25ஆம் வசனத்தை நீங்கள் வாசித்து பார்த்தீங்கன்னு சொன்னால் இயேசு சொல்றாரு, தன் ஜீவனை ரட்சிக்க விரும்புகிறவன் இழந்து போவான், என் நிமித்தமாக தன் ஜீவனை இழந்து போகிறவன் அதை கண்டடைவான் என்று சொல்லிக்கொண்டு இந்த சம்பவம் நமக்கு தெரியும். அதாவது
உலக பிரகாரமாக ஒரு மனுஷன் ஆண்டவரை ஏற்றுக்கொண்டது நிமித்தமாக, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை தன்னுடைய வாழ்க்கையில் இரட்சகராய் சுதந்திரித்தது நிமித்தமாக, இரட்சகருடைய அன்புக்குள்ளால் அவன் வழிநடத்தப்பட்டது நிமித்தமாக ஒரு சில வேளையில் குடும்பத்தாரால் வெறுக்கப்பட்டிருக்கலாம், சொந்த மனைவியினால் வெறுக்கப்பட்டிருக்கலாம், கணவனால் வெறுக்கப்பட்டிருக்கலாம், பிள்ளைகளினால் வெறுக்கப்பட்டிருக்கலாம், அல்லது அக்கம் பக்கத்தில் இருக்கிறவங்களால் வெறுக்கப்பட்டிருக்கலாம், உறவினர்களால் வெறுக்கப்பட்டிருக்கலாம். நீங்கள் யாரினாலும் நீங்கள் வெறுக்கப்பட்டாலும் ஒரு சில வேளையில் உங்களுடைய ஜீவன் போகக்கூடிய ஒரு சூழ்நிலையில் இருந்தீங்கன்னு சொன்னால் கர்த்தர் என்ன செய்வாருன்னு சொன்னால் உங்களை மறக்காமல் அவர் உங்களுக்கு செய்ய வேண்டியதை கரெக்டாக செய்வாருங்க. ஆண்டவர் நமக்கு செய்யக்கூடிய காரியங்கள் எப்படி இருக்குன்னு சொன்னால் பெர்ஃபெக்டாக ஆன் டைமில் கர்த்தர் செய்வார். நம்ம தான் அநேக நேரத்தில் என்ன செய்வோம்னு சொன்னால், ஐயோ எனக்கு இது நடக்கலையே, எனக்கு இப்படி நடக்கலையே, எனக்கு அப்படி நடக்கலையே, எனக்கு இது செய்ய முடியலையேன்னு சொல்லிட்டு நம்ம என்ன செய்வோம்னு சொன்னால் மாம்சீகமாக நம்ம புலம்புவோம். ஆனால் நம்ம ஆண்டவருடைய பிள்ளைகள் ஆண்டவருடைய சித்தத்தை அறிந்து கர்த்தருக்கு பிரியமுள்ள ஒரு ஆவிக்குரிய வாழ்க்கைக்கு நேராக நம்ம இருக்கக்கூடிய வேளையில் கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய தடைகள் எல்லாவற்றையும் ஆண்டவர் உடைத்து போட்டு நமக்கு சரியாக என்ன நேரத்தில் எது தேவைங்கிறத ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையில் மேன்மையாய் தருவதற்கு கர்த்தர் வல்லமை உள்ள தேவனாக இருக்கிறார். ஆகையால் உலக பிரகாரமாக நம்ம ஜீவனுக்காக பிரயாசப்படக்கூடாது. உன்னதமான தேவனுடைய ஜீவனை நம்முடைய வாழ்க்கையில் சுதந்திரித்து நாம் உலக பிரகாரமான ஆசீர்வாதங்களை காட்டிலும் உன்னத தேவன் எனக்கு வைத்திருக்கக்கூடிய மேலான ஆசீர்வாதத்துக்கு நேராக என்னை அவர் வழி நடத்தி செல்கிறார். அதற்காக எனக்கு உலக பிரகாரமாக ஒரு சில பாடுகளும் ஒரு சில உபத்திரவங்களும் ஒரு சில சூழ்நிலைகளும் என்னை அடிமைப்படுத்துகிறது. ஆனாலும் நான் கர்த்தருடைய பிள்ளை என்கிற ஐக்கியத்தில் நான் ஒருமனப்பட்டு தேவனுடைய அன்புக்குள்ளால் நான் நிலைத்திருக்கும் பொழுது கட்டாயம் என்னுடைய வாழ்க்கையில் அல்லது என்னுடைய குடும்பத்தில் எனக்கு இருக்கக்கூடிய சூழ்நிலைகளில் மாற்றம் உண்டாகும் என்று சொல்லிக்கொண்டு நம்ம முழுவதுமாக நம்ம நம்பி இருந்தோம்னு சொன்னால் ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையை என்ன செய்வார் சொன்னால் பூரணமாய் வழி நடத்துவது மட்டுமல்லாமல் அவருடைய அன்பினாலும் அவருடைய கிருபையினாலும் அவருடைய தயவினாலும் கர்த்தர் நம்மை மேன்மைப்படுத்துவதற்கு பரலோகத்தின் தகப்பன் மகிமை உள்ள தேவனாக இருக்கிறார். பவுல் அப்போஸ்தலனுடைய வாழ்க்கையை நீங்கள் யோசித்து பாருங்கள். பேதுரு அப்போஸ்தலனுடைய வாழ்க்கையை நீங்கள் யோசித்து பாருங்கள். பவுல் அப்போஸ்தலன் அந்த 1ஆம் நூற்றாண்டில் வாழக்கூடிய வேளையில் அவன் ஒரு நாள் கர்த்தருக்கு விரோதமான காரியங்களை செய்து கர்த்தருக்கு பிரியமில்லாத காரியங்களை செய்து உலக பிரகாரமான மாம்சீகமான காரியங்களுக்கு அநேக இடத்துல அவன் அடிமைப்படுத்தப்பட்டு கொண்டிருந்தான். ஆனால் ஒரு நாள் அவன் தமஸ்கு வீதியில் போகக்கூடிய வேளையில் இயேசு அவனை சந்தித்த பொழுது, ஒரு மகா பெரிய ஒளியாய் சந்தித்த பொழுது அவன் கேட்குறாப்புல, ஆண்டவரே நான் என்ன செய்ய சித்தமாக இருக்கிறேன். அப்போ தேவனுடைய வார்த்தை, கர்த்தருடைய வார்த்தை அவனுக்குள்ளால கடந்து வருகிறது. நீ எந்த இடத்துக்கு போக வேண்டும். அவன் அந்த இடத்துக்கு போகக்கூடிய வேளையில் அனனியா என்கிற ஒரு தீர்க்கதரிசியின் மூலமாக ஜெபிக்கக்கூடிய வேளையில் அவனுடைய கண்களில் இருந்த மீன் சிதல்கள் போன்றவைகள் கீழே விழுகிறது. அவன் ஞானஸ்தானம் பெற்று எந்த இயேசுவை மறுதளித்தானோ, எந்த இயேசுவுக்கு விரோதமாக எழும்பினானோ, எந்த இயேசுவுக்கு விரோதமாக கிரியேசனா, அதே இயேசுவையே அவன் திருஷ்டாந்தமாய் சபைகளை பிரசங்கித்து அநேக சபைகளை நிறுவி அநேக நிருபங்களை எழுதி இன்றைக்கு நாம் ஒவ்வொருடைய ஆவிக்குரிய வாழ்க்கையிலும் முன்னுதாரணமாய் அந்த பவுல் அப்போஸ்தலனுடைய வாழ்க்கை இருக்கு. ஆகிய கர்த்தருடைய பிள்ளைகள் இன்றைக்கு ஒரு சில வேளையில் உலக பிரகாரமான காரியத்தினால, உலக பிரகாரமான சூழ்நிலையினால, உலக பிரகாரமான சம்பவத்தினால நம்ம ஒரு சில வேளையில் அடிமைப்படுத்தப்பட்டிருப்போம்னு சொன்னால் இன்றைக்கி நம்முடைய வாழ்க்கை ஆண்டவரிடத்தில் ஒப்புக்கொடுவோம். நீங்கள் ஒரு சில வேளையில் பாவத்தில் இருக்கலாம், ஒரு சில வேளை வேறு ஏதாவது அடிமைத்தனத்தில் இருக்கலாம், அல்லது ஒரு சில வேளை நீங்கள் கர்த்தருக்கு விரோதமாக நீங்கள் பேசி மனம் போன போக்கில் கூட நீங்கள் நடந்து கொண்டிருக்கலாம். இந்த சூழ்நிலையை நீங்கள் விட்டு விலகுங்க. இந்த சூழ்நிலையை நம்ம விட்டு விலகி, என்னை அழைத்த தேவன் உண்மையுள்ளவர், அவர் என்னை ரட்சிக்க வல்லமை உள்ள தேவனாக இருக்கிறார். நான் உலக பிரகாரமாக இருக்கக்கூடிய எந்த ஒரு சிற்றின்ப காரியங்களுக்கும் என்னுடைய வாழ்க்கையை நான் அடிமைப்படுத்த மாட்டேன். கர்த்தர் எங்கூட இருக்கிறதுனால நான் அவருடைய பிள்ளையாக இருப்பேன், அவருக்கு சாட்சியாக இருப்பேன். அவர் மட்டும் எனக்கு கூட இருந்தாருன்னா போதும். எந்த உலக பிரகாரமாக இருக்கக்கூடிய எந்த சூழ்நிலையில் நான் ஜெயம் எடுக்க முடியும் என்கிற ஒரு நம்பிக்கையில் நம்ம இருந்தோம்னு சொன்னால் ஆண்டவர் தன்னுடைய ஜீவனை இழந்து போகக்கூடிய ஒரு சூழ்நிலையில் இருந்தாலும் இயேசு சொன்ன வார்த்தையின்படி என் நிமித்தமாக தன் ஜீவனை இழந்து போகிறவன் நிச்சயமாகவே அதை கண்டடைவான் என்று சொன்னது போல உலக பிரகாரமாக நம்முடைய ஜீவன் சாகக்கூடிய சூழ்நிலையில் அல்லது அதை இழந்து போகக்கூடிய சூழ்நிலையில் இருந்தாலும் தேவனுடைய ஜீவன் நமக்குள்ளால இருந்து அதை நம்மை உயிர்ப்பிப்பது மட்டுமல்லாமல் ஒரு புதிய வல்லமையும் ஒரு புதிய மகிமையும் ஒரு புதிய ஆசீர்வாதத்தையும் நம்முடைய வாழ்க்கையில் நம்ம சுதந்திரிக்க முடியும் என்பதில் எந்த விதமான சந்தேகம் இல்லை. ஆகையில் அன்பு தேவனுடைய பிள்ளைகளை எல்லா சூழ்நிலையிலும் கர்த்தரை நம்புங்க. உங்கள் பிஸ்னஸில் ஒரு ஆசீர்வாதம் இல்லையா, நீங்கள் அங்கேயும் இங்கேயும் ஓடாதுங்க. ஆண்டோடைய சமூகத்தில் உட்காந்து, ஆண்டவரே என்னுடைய பிஸ்னஸில் நான் ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள முடியல, இதுக்கு என்ன காரணம், என்னிடத்துல என்ன குறை இருக்குது, நான் என்னுடைய ஜெபத்தில் குறை இருக்கா, என்னுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில் குறை இருக்கா, அல்லது நான் உமக்கு பிரியமில்லாத பாதையில் நான் பிஸ்னஸ் பண்ணுறேன்னா என்ன நீங்கள் நடத்துங்கன்னு சொல்லிட்டு நீங்கள் ஜெபிக்கக்கூடிய வேளையில் கர்த்தர் உங்களுக்கு ஆலோசனை சொல்வார் என்று சொன்னால் நீங்கள் அதன்படி செய்யக்கூடிய வேளையில் உங்களுடைய பிஸ்னஸில் மாற்றம் உண்டாகும். நீங்கள் பெற்றுக்கொள்ளக்கூடிய வருமானம், உங்களுடைய வருமானத்தில் உங்களுக்கு பூரணமான நிறைவு இல்லாமல் தேவையில்லாத செலவுகள், வீண் செலவுகள், ஆடம்பர செலவுகள் இதெல்லாவற்றையும் நம்ம என்ன செய்ய வேண்டும் என்று சொன்னால் தேவ சமூகத்தில் அமர்ந்து காத்திருந்து எந்தெந்த இடத்துல நம்ம ஆசீர்வாதம் இல்லாமல் இருக்கிறோமோ, எந்தெந்த இடத்துல நமக்கு குறைவுள்ளவர்களாக இருக்கிறோமோ, எந்தெந்த இடத்துல நமக்கு நிறைவான ஆசீர்வாதம் இல்லாமல் இருக்குதோ அந்த இடத்தை எல்லாம் நம்ம என்ன செய்யணும் சொன்னால் ரெக்டிஃபை பண்ண
சரி பண்ணணும். எப்படி சரி பண்ண முடியும்னு சொன்னால் தேவ சமூகத்தில் அமர்ந்து ஜெபிக்க வேண்டும். தேவ சமூகத்தில் காத்திருந்து அவர் மேலும் நம்பிக்கையாக இருக்கணும். அவரை பற்றி கொள்ளும் பொழுது தான் கர்த்தர் அதை வந்து நமக்கு மாற்ற வல்லமை உள்ளவராக இருக்கிறார். யோபுனுடைய வாழ்க்கையில் யோபு அதை தான் சொன்னான், என்னுடைய வாழ்க்கையில் என்ன பிரச்சனை வந்தாலும் நான் கர்த்தரை என்ன செய்ய மாட்டேன், மறுதளிக்க மாட்டேன், அவருக்கு விரோதமாக பேச மாட்டேன். கர்த்தர் கொடுத்தாரு, கர்த்தர் எடுத்தார், அவருக்கு ஸ்தோத்திரம், அவருடைய நாமம் மட்டும் உயர்ந்திருக்க வேண்டும் என்று சொல்லிக்கொண்ட ஆண்டவரை அவன் முழுமையாய் நம்பினது நிமித்தமாக தான் அவன் ரெட்டிப்பான ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்டான். அவன் தன்னுடைய அனுபவத்தை சொல்லக்கூடிய யோபு 29 அதிகாரம் 20 வசனத்தில் சொல்லும் பொழுது சொல்கிறார், என் மகிமை என்னில் செழித்தோங்கி என் கையில் உள்ள என் வில் புது பலன் கொண்டது என்று சொல்லிக்கொண்டு, என் மகிமை அதாவது கர்த்தர் எனக்குள்ளால வைத்திருக்கக்கூடிய தேவ மகிமை எனக்குள்ளால செழித்தது. எப்படி செழித்தது? பாடு வந்த பொழுது கர்த்தரை துதித்த பொழுது, நெருக்கம் வந்த பொழுது கர்த்தரை துதித்த பொழுது, சரீரத்தில் பலகீனம் இருந்த பொழுது, சரீரத்தில் ஓட்டை எடுத்து சுரண்டி கொண்டிருக்கக்கூடிய வேளையில தூஷண வார்த்தைகளை கேட்ட பொழுது, நண்பர்கள் ஆலோசனை சொல்வார்கள் என்றிருந்த நண்பர்கள் இவன் மேல பழிக்கு சாட்டின பொழுது என்னில் செழித்தோங்கினது. தேவன் அவனுக்குள்ளால வைத்திருந்த மகிமை அவனை செழிக்க செய்தது, அவனுடைய உள்ளத்தை செழிக்க செய்தது, அவனுடைய இருதயத்தை செழிக்க செய்தது, அவனுடைய சிந்தனையை செழிக்க செய்தது, அவனுடைய எண்ணத்தை செழிக்க செய்தது. இதனால் அவன் சொல்றான், என் கையில் உள்ள வில் புது பலன் கொண்டது. அதாவது என்னுடைய வாழ்க்கை என்கிற வில், என்னுடைய குடும்பம் என்கிற வில், என்னுடைய பொருளாதாரம் என்கிற வில், எனக்கு ஆண்டவர் இன்னும் கொடுத்திருக்கக்கூடிய செல்வம், அது வந்து அவன் ஒரு தீர்க்க தரிசனமா தன்னுடைய ஆவிக்குரிய கண்களில காண்கிறான். அதே போல அவனுடைய வாழ்க்கையில கர்த்தர் என்ன செய்தார், நான் இழந்து போன எல்லாவற்றையும் இரட்டத்தனையாய் செய்து ஆண்டவர் ஆசீர்வதித்தார் என்பதை நம்ம காண முடியும். இன்றைக்கும் தேவனுடைய பிள்ளைகளாக இருக்கக்கூடிய நாம் ஒவ்வொருவரும் நமக்குள்ளால ஒரு மகிமையை வைத்திருக்கிறார். அந்த மகிமை தான் தேவனுடைய மகிமை. அந்த மகிமை நமக்குள்ளால இருக்கும் பொழுது நமக்கு விரோதமாக எழும்புகிற எல்லாவற்றையும் நாம் முறியடிக்கக்கூடிய வேளையில நமக்கும் ஆண்டவர் ஒரு புதிய பலனை, ஒரு புதிய கிருபையை, ஒரு புதிய ஆசீர்வாதத்தை தந்து கர்த்தர் நம்மை வழிநடத்துவதற்கு தேவன் வல்லமை உள்ள தேவனாக இருக்கிறார். எனக்கு நல்ல ஒரு சம்பவம் ஞாபகத்துக்கு வருது. ஏறக்குறைய 2011ஆம் ஆண்டு எனக்கு தெரிந்த ஒரு சகோதரன், அவர் வந்து ஒரு பிஸ்னஸ் பண்ணிட்டு இருந்தார். அப்போ அந்த பிஸ்னஸ் பண்ணக்கூடிய வேளையில் அவர் வந்து வாடகை எடுத்து பிஸ்னஸ் பண்ணிட்டு இருக்கக்கூடிய வேளையில் அந்த வாடகை கொடுக்க முடியாமல் ஏறக்குறைய ஒரு 3-4 மாதங்கள் வாடகை கொடுக்க முடியாமல் பயங்கரமான ஒரு இக்கட்டான ஒரு டென்ஷனில் இருக்கக்கூடிய வேளையில் என்னை ஒரு நாள் சந்தித்தார். அவர் சந்திக்கக்கூடிய வேளையில் என்னட்ட சொல்கிறாரு, பிரதர் நான் வந்து என்னுடைய ஒய்ஃபோட தாலி செயின் வரல நான் பணையம் வச்சுட்டேன், இனி என்கிட்ட வந்து பணையம் வச்சு கொடுக்கறதுக்கு எதுவுமே கிடையாது, நான் 4 மாதமாக நான் வந்து என்ன செய்யலை, வாடகை கொடுக்கல, அதனால் நான் வந்து இந்த பிஸ்னஸை வந்து ஷட் பண்ண போகிறேன், க்ளோஸ் பண்ண போகிறேன், எனக்கு என்ன பண்ணுறேன்னு சொல்லிட்டு தெரியல. அப்போ அவர் எனக்கு அந்த காரியத்தை சொன்னோன்னே என்னுடைய உள்ளத்துக்குள்ளால் ஒரு கலக்கம் வந்தது. உண்மையிலே நானும் ஒரு பிஸ்னஸில் இருந்துட்டு நானும் பிஸ்னஸ் எல்லாம் இழந்து செல்வத்தை எல்லாம் இழந்து போன சூழ்நிலை தான் ஊழியத்துக்கு வந்தேன். அவன் இந்த மனுஷனுடைய காரியத்தை கேட்டவொன்னே அவர் தாலி செயின் வரலாம் அடகு வச்சுட்டேன், அப்படி இருந்தால் அவர் வந்து அந்த வாடகை கொடுக்க முடியலைன்னு சொல்லக்கூடிய வேளையில் என்னுடைய உள்ளத்துக்குள்ளால் ஒரு மனபாரம் வந்து ஏறக்குறைய அவரிடத்துல சொன்னேன், நீங்கள் ஒரு நாள் ஃப்ரீயாக இருந்தீங்கன்னா வாங்க பிரதர், உங்கள் ஒய்ஃபையும் கூப்பிட்டுட்டு வாங்க, நம்ம 2 பேருமா உட்காந்து நம்ம பேசுவோம் என்னன்னு சொல்லிட்டு. அப்போ அவர் வந்து ஒரு நாள் என்ன சொன்னால் ஒரு டேட்டு ஃபிக்ஸ் பண்ணி என்னை பார்க்கும்படியாக என்னுடைய ஆஃபீஸ்க்கு வந்தாங்க. அப்போ நான் அவங்கள்ட்ட உட்காந்து அவங்களுக்கு கவுன்சிலிங் கொடுத்தேன். என்ன கவுன்சிலிங்னா, அவங்க வந்து பிஸ்னஸ் எப்படி பண்ணாங்க, அவங்கள்ட்ட முதல்ல கேட்டுட்டேன், நீங்கள் எப்படி பிஸ்னஸ் பண்ணீங்க, என்ன பண்ணீங்க, எப்படி எப்படி செய்தீங்கன்னு சொல்லிட்டு அவங்கள்ட்ட கேட்கக்கூடிய வேளையில் அவங்க என்னென்ன பிஸ்னஸ் பண்ணாங்களோ அது எல்லாத்தையும் எனக்கு சொன்னாங்க. என்ன பிஸ்னஸ் பண்ணாங்க தெரியுமா? அவங்க பண்ணக்கூடிய பிஸ்னஸில் அந்த பிஸ்னஸ் ஆரம்பிக்கக்கூடிய வேளையில் ஒரு ப்ரேயர் கிடையாதுங்க, ஆண்டவருடைய நாமத்தை மகிமைப்படுத்தலை. ஆனால் உலக பிரகாரமாக என்னென்ன செய்யணும், அவங்க பையனுடைய பர்த்டே அன்னைக்கு அந்த பிஸ்னஸ் ஆரம்பித்தாங்க. நான் அதை வந்து தப்பான விதத்தில் சொல்லலை, ஆனால் ஆண்டவரை முதல்ல மகிமைப்படுத்தலை, ஆண்டவருக்கு கொடுக்க வேண்டிய கனத்தை கொடுக்கலை, ஆண்டவரை முதல் இடத்துல வைக்க வேண்டிய இடத்துல கர்த்தரை வைக்காமல் மனுஷர்கள் உலக பிரகாரமான காரியங்கள், உலக பிரகாரமான சம்பவங்களுக்கு அவர்கள் அடிமைப்படுத்தப்பட்டதன் நிமித்தமாக ஒரு சில மாதங்களுக்குள்ளால் அவங்க அந்த பிஸ்னஸில் ஆசீர்வாதத்தை அல்ல, அவர்கள் அந்த பிஸ்னஸில் பயங்கரமான ஒரு இழப்பை சந்திக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை வந்தது. அப்போ இதெல்லாம் அவங்க ஷேர் பண்ணக்கூடிய வேளையில் அவங்களுக்கு நான் வந்து ஒரு காரியமாக ஆலோசனை சொல்லி அதன் பிறகு அவங்க சொன்ன வேத வசனம் தெளிவாக சொல்லுகிறது. மத்தேயு 6:33 நமக்கு தெளிவாக சொல்லுகிறது, முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியும் தேடுங்கள், அப்பொழுது வேளையெல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும் என்று சொல்லிக்கொண்டு அந்த வசனத்தை ஆதாரம் வச்சு இன்று இவ்வளவு நாள் வரல நீங்கள் செய்ததை விட்டுருங்க. அப்போ ஆண்டவருடைய சமூகத்தில் நீங்கள் செய்த எல்லா தவறையும் நீங்கள் ஒப்பு கொடுத்து இன்றிலிருந்து நீங்கள் பிஸ்னஸ்க்கு வரக்கூடிய வேளையில் முதல்ல ஜெபம் பண்ணணும். ஆண்டவர் வந்து கொடுக்கக்கூடியது ஒரு 100 ரூபா வருமானம் கொடுத்தாலும் சாயங்காலம் போகக்கூடிய அந்த 100 ரூபாவுக்கு நீங்கள் நன்றி செலுத்தி ஆண்டவர் என்ன ஆலோசனை கொடுக்குறாரோ நீங்கள் அதன்படி நீங்கள் பிஸ்னஸ் செய்ய ஆரம்பிச்சிங்கன்னு சொன்னால் இந்த மாதத்திலிருந்து, அதாவது 2011 ஜனவரி மாதம் 5ஆம் தேதி அவங்க என்னை சந்தித்தாங்க. இந்த மாதத்திலேருந்து உங்களுக்கு கடன் இருக்காது, உங்களுடைய சூழ்நிலைகளை கர்த்தர் நடத்துவார்னு சொல்லிட்டு ஒரு சில ஆவிக்குரிய ஆலோசனைகளை கர்த்தர் கொடுக்க கிருபிச்சார். அதே போல் அவங்க ஜெபிக்க ஆரம்பித்தாங்கங்க. அதே போல் காலையில் வருவாங்க, ஜெபம் பண்ணுவாங்க, அன்னைக்கு முழுவதும் இருக்கக்கூடிய பணத்தை வந்து ஜெபம் பண்ணி அப்படி இப்படின்னு நடத்த ஆரம்பிச்சாங்க.
ஆரம்பித்தாங்க. அந்த மாதத்திலிருந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு மாற்றம். பார்த்தீங்கன்னு சொன்னால் இன்றைக்கி அந்த பிஸ்னஸ் மட்டும் இல்லாமல் இன்னும் ஒரு சில பிஸ்னஸ் அவங்க தொடங்குவதற்கு கர்த்தர் கிருபை செய்தார். ஆண்டோடைய பெரிதான கிருபையினால் அந்த பிஸ்னஸில் ஒரு மாற்றத்தை கொடுத்தார். ஆகிய அன்பு சகோதரனை சகோதரி, இன்றைக்கி ஒரு சில வேலையில் நீங்கள் செய்யக்கூடிய வேலையில் கூட இது மாதிரி ஒரு சில போராட்டங்கள் நெருக்கங்கள் இருக்கலாம். அப்போ நீங்கள் அதை அனலைஸ் பண்ணி நம்ம ஆண்டவருக்கு உண்மையாக இருந்தோமா என்கிறத நம்ம நினைத்து நம்ம செய்யக்கூடிய வேலையில் கர்த்தர் மாற்றத்தை தர வல்லமை உள்ளவராக இருக்கிறார். சங்கீதக்காரன் தாவீது சொல்லும் பொழுது 37:5 சொல்லும் பொழுது, உன் வழியை கர்த்தருக்கு ஒப்புவித்து அவர் மேல் நம்பிக்கையாயிரு, அவரே உன் காரியத்தை வாய்க்கப்படும். உன் வழியை கர்த்தர், முதலாவது நம்முடைய வழி ஆண்டவருக்கு ஒப்புவித்து அவரிடத்துல நம்ம நம்பிக்கையாக இருக்கும் பொழுது கர்த்தர் நம்முடைய காரியத்தை வாய்க்க பண்ண கர்த்தர் வல்லமை உள்ளவராக இருக்கிறார். அதில் அன்பு தேவ பிள்ளைகளை, இன்றைக்கு நம்முடைய வழி தவறாக இருக்கும் என்று சொன்னால் அந்த வழியை தேவ பாதத்தில் ஒப்பு கொடுத்து ஆண்டவருக்கு பிரியமாக இருக்கும் பொழுது கர்த்தர் நம்முடைய காரியத்தை வாய்க்க பண்ணி நம்முடைய வாழ்க்கையை செழிக்க செய்ய வல்லமை உள்ளவராக. கர்த்தரை நம்புகிறவர்கள் செழித்திருப்பார்கள். கண்களை மூடி ஜெபிக்கலாமா? எங்களை நேசிக்கிற எங்கள் அன்பின் தகப்பனே, மனமகிழ்ச்சியான ஆசீர்வதிக்கப்பட்ட அந்த காலை வேளையில் ஆண்டவரே, எங்களுடைய வழிகள் ஒரு சில வேளையில் உமக்கு பிரியமில்லாத வழிகள் இருக்கும் என்று சொன்னால் இன்றைக்கு இந்த வழிகளை எங்கள் தேவனாகிய கர்த்தருடைய கரத்தில் நாங்கள் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம் ஐயா. பரிசுத்த ஆவியானவர் எங்களுக்குள்ளால் இருந்து கிரியை செய்யும்படி ஜெபிக்கிறேன். உம்முடைய பலன் இறங்கி வருவதாக. ஆண்டவரே, கர்த்தரை நம்புகிறவர்கள் செழித்திருப்பார்கள். கர்த்தரை நம்பக்கூடிய ஒரு நம்பிக்கையில் நாங்கள் தகப்பனை இருப்பதற்கு கர்த்தர் கிருபை செய்ய. உலக பிரகாரமாக எங்களை அடிமைப்படுத்த நினைக்கிற எல்லா தகப்பனை சிற்றின்ப வாழ்க்கைகளும் அல்லது ஆண்டவருக்கு நாங்கள் முதலிடம் கொடுக்க வேண்டிய இடத்துல கர்த்தருக்கு நாங்கள் முதலிடம் கொடுக்காமல் உலக பிரகாரமான மனிதர்களுக்கோ உலக பிரகாரமான சம்பவங்களுக்கோ உலக பிரகாரமான காரியங்களுக்கோ நாங்கள் முதலிடம் கொடுத்திருப்போம் என்று சொன்னால் இன்றைக்கு ஆண்டவர் அந்த சூழ்நிலையில் ஒரு மாற்றத்தை எங்களுக்கு நீங்க கட்டளையிடும்படி ஜெபிக்கிறோம் ஐயா. பரிசுத்த ஆவியானவர் எங்களுக்குள்ளால இருந்து கிரியை செய்வீராக. உம்முடைய அன்பு எங்களுக்குள்ளால வெளிப்படுவதாக. உம்முடைய கிருபை எங்களுக்குள்ளால வெளிப்படுவதாக. உம்முடைய பலன் எங்களுக்குள்ளால வெளிப்படும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம். இன்னைக்கு இந்த தொலைக்காட்சி நிகழ்ச்சியை பார்க்கிற ஒவ்வொரு குடும்பங்கள் மேலும் அப்படிப்பட்ட ஒரு மகிமை இறங்கட்டும் ஆண்டவரே. தங்கள் தவறுகளை உணர்ந்து ஆண்டவரே, இன்றிலிருந்து என்னுடைய வேலையில் ஒரு மாற்றம் வேண்டும், என்னுடைய குடும்பத்தில் ஒரு மாற்றம் வேண்டும், என்னுடைய வியாபாரத்தில் ஒரு மாற்றம் வேண்டும், என்னுடைய படிப்பில் ஒரு மாற்றம் வேண்டும், என்னுடைய சூழ்நிலையில் ஒரு மாற்றம் வேண்டும் என்று சொல்லிக்கொண்டு யார் யார் தகப்பனே விண்ணப்பம் பண்ணுகிறார்களோ அவருடைய மன்றாட்டுக்கு பதில் கிடைப்பதற்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். கர்த்தரை நம்புகிறவர்கள் செழித்திருப்பார்கள் என்று சொன்னீர்கள் அல்லவா? அந்த செழிப்பை ஆண்டவரே ஒவ்வொரு கர்த்தருடைய பிள்ளைகளும் பெற்று ஆண்டவருக்குள் கனி கொடுக்க கிருபை செய்யுங்க. நன்மையும் கிருபையும் தொடரட்டும். பெரிய காரியங்களை செய்யுங்க. இயேசுவின் வல்லமையுள்ள நாமத்தில் ஜெபிக்கிறேன் பரிசுத்த பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. என் அன்பு கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த தேவ செய்தி உங்களுக்கு பிரயோஜனமாக இருந்திருக்கும் என்று நான் ஆண்டவருக்குள்ளால விசுவாசிக்கிறேன். இந்த தேவ செய்தியினுடைய தொடர்ச்சியை நீங்கள் மீண்டுமாக அடுத்த வாரத்தில் பார்த்து கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்தலாம். காட் பிளஸ் யூ ஆல். கிறிஸ்துவில் பிரியமானவர்களே, நான் ஆவிக்குரிய புத்தகங்களை எழுதி வெளியிட்டு வருகிறேன். குடும்ப வாழ்க்கையும் குழந்தை பாக்கியமும், கிறிஸ்தவ குடும்பங்களில் குழந்தை பாக்கியத்தை எப்படி பெற்றுக்கொள்ள முடியும் என்பதை பரிசுத்த வேதாகமத்தின் அடிப்படையிலும் உண்மையாக நடந்த சாட்சியின் அடிப்படையிலும் எழுதி வெளியிட்டிருக்கிறேன். சகோதரர் ஜே சாம் ஜபத்ரி அவர்கள் மூலமாக பிரதிஷ்டை செய்து வெளியிடப்பட்டது. ஆத்தும ஆதாயம், ரட்சிக்கப்பட்டிருக்கக்கூடிய கர்த்தருடைய பிள்ளைகள் ஒவ்வொருவரும் ஆத்துமாக்களை ஆதாயம் செய்ய வேண்டும் என்கிற நோக்கத்தில் எழுதி வெளியிடப்பட்ட புத்தகம். இயேசு கிறிஸ்துவின் பிரதான கட்டளை, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து பரலோகத்துக்கு எடுத்துக்கொள்ளக்கூடிய வேளையில் ஸ்ரீஷர்களுக்கு கொடுத்த கட்டளை, மத்தேயு எழுதின சுவிசேஷம் 28ஆம் அதிகாரம் 18 முதல் 20 வசனங்களை அடிப்படையாக வைத்து எழுதி அருமையான சகோதரன் டி அகஸ்டின் ஜெபக்குமார் அவர்கள் மூலமாக பிரதிஷ்டை செய்து வெளியிடப்பட்டது. விழித்திருந்து ஜெபிப்போம். திருச்சபைகளுக்காக, ஊழியங்களுக்காக, தேசத்துக்காக, குடும்பங்களுக்காக ஜெபிப்பதற்காக ஜெப குறிப்புகள் ஆயத்தப்படுத்தப்பட்டு வெளியிடப்பட்ட புத்தகம். நற்கந்த கதம்ப மலர்கள், ஒரு மனிதன் உலகத்தில் பிறக்கக்கூடிய வேளையில் கருவிலிருந்து நித்திய ராஜ்யம் வரையிலும் இருக்கக்கூடிய வாழ்க்கையை மலரின் அடிப்படையில் தொகுத்து எழுதி வெளியிடப்பட்டது. பரிசுத்த வேதாகமம் படிப்பதற்கான அட்டவணை, பரிசுத்த வேதாகமத்தை 1 வருடத்தில் படிப்பதற்காகவும் 6 மாதத்தில் படிப்பதற்காகவும் 4 மாதத்தில் படிப்பதற்காகவும் அட்டவணைகள் தயாரிக்கப்பட்டு, அத்துடன் பரிசுத்த வேதாகமம் எழுதப்பட்ட வரலாறு, பரிசுத்த வேதாகமத்தில் மொழிபெயர்த்த வரலாறு, தமிழில் பரிசுத்த வேதாகமம் எழுதப்பட்ட வரலாறுகள் அடங்கிய தொகுப்பாக வெளியிடப்பட்டுள்ளது. இந்த 3 புத்தகங்களையும் ரெவரண்ட் ஆர் ராஜன் ஜான் அவர்கள் பிரதிஷ்டை செய்து வெளியிட்டார்கள். ஞானஸ்தானம், எந்த ஞானஸ்தானம் சரியானது, எதன் அடிப்படையில் ஞானஸ்தானம் எடுக்க வேண்டும் என்பதை தொகுத்து எழுதினது தந்தை பெர்க்மன்ஸ் அவர்கள் மூலமாக பிரதிஷ்டை செய்து வெளியிடப்பட்டது. சீஷத்துவ வாழ்க்கை, கர்த்தருடைய பிள்ளைகள் ஒவ்வொருவரும் கர்த்தருக்கென்று சொல்லிக்கொண்டு சீஷர்களாக இருக்கிறது நிமித்தமாக அந்த சீஷன் தன்னுடைய வாழ்க்கையில் எப்படி வாழ வேண்டும், சீஷன் வாழ்க்கையில் கை கொள்ள வேண்டிய குணநலன்கள் என்பதை குறித்தும், இயேசுவால் தெரிந்து கொள்ளப்பட்ட 12 சீஷர்கள் எப்படி ஊழியம் செய்தார்கள், அவர்கள் கடைசியில் எந்த இடத்துல மரித்து போனார்கள் என்பதை குறித்து ஒரு சிறிய தொகுப்பாக எழுதியுள்ளேன். இது பேராயர் டி தயானந்தர் அவர்கள் மூலமாக பிரதிஷ்டை செய்து வெளியிடப்பட்டது.
இயேசு கிறிஸ்து பரலோக வைத்தியர். இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் ஊழியம் செய்த நாட்களில் அநேக வியாதியஸ்தர்கள் சுகமாக்கப்பட்டார்கள். பிறவி குருடர்கள், சப்பானிகள் என்று சொல்லிக்கொண்டு அநேகர் சுகமாக்கப்பட்டதையும், மரித்து போனவர்களை உயிரோடு எழுப்பினதும், அப்போஸ்தலர் நாட்களில் அப்போஸ்தலர்கள் மூலமாக சுகமாக்கப்பட்டது, மரித்தவர்கள் உயிரோடு எழுப்பினதையும் தொகுத்து எழுதப்பட்ட புத்தகம் இது. சகோதரர் மோகன் சி லாசரஸ் அவர்கள் மூலமாக பிரதிஷ்டை செய்து வெளியிடப்பட்டது. அனுதின பரிசுத்த வேதாகமம் ஒரு வருடத்தில் படித்து முடிப்பதற்காக தொகுத்து கொடுக்கப்பட்டுள்ளது. பாஸ்டர் ஐசக் டேனியல் அவர்கள் மூலமாக வெளியிடப்பட்டுள்ளது. கிறிஸ்துவில் பிரியமானவர்களே, நீங்கள் இந்த புத்தகங்களை வாங்கி படித்து ஆவிக்குரிய வளர்ச்சியில் வளரவும் உங்கள் ஆத்துமாவில் பலன் கொள்ளும்படி உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. God bless you all.